தமிழ் படித்தல் பயிற்சி பாடம் 3. ஓகே, நான் 3வது பாடத்துக்கு போலாங்களா? போலாங்க. என் கூட சேர்ந்து படிச்சுட்டே வாங்க. மாணவர்கள் நினைத்தால். மாணவர்கள் நினைத்தால். சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். தனது தோழி மகிழினியை பார்க்க. தனது தோழி மகிழினியை பார்க்க. அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். அப்போது மேரியின் வீட்டு மாட்டு தொழுவத்தில் ஒரே கும்பல். ஓடிச் சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருகச் செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளி வந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. நெகிழி குப்பை அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பிளாஸ்டிக் கவர் நிறைய அந்த மாட்டோட வயிற்றுல இருந்திருக்கு போல இருக்குண்ணா. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார். அந்த நெகிழினால்தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார். ஓகேண்ணா. வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியுடன் மகிழினியும். வேதனையுடன் சென்றனர் மேரியும் மகிழினியும். ஓகேண்ணா. சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர். பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு
ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. ஈ மற்றும் கொசுக்கள் உருவாகி நோய் பரவுகிறது. உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. நெகிழி குப்பைகளை எரித்தால் நெகிழி குப்பைகளை எரித்தால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் இதனால் சூரியனின் பிற உதர கதிர்கள் புற ஊதா கதிர்கள் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகிறது. நேரடியாக நம்மை தாக்குகிறது. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார். என்று விளக்கமாக இல்லனா என்று விளக்கினார். என்று விளக்கினார். இது பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் என்றார். செயலில் இறங்குவோம் என்றார். பள்ளியின் நலன் காக்கும் பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். ஓகேண்ணா. பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர். அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது துணி பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர்.
துணி பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். எறும்பு ஊற கல்லும் தேயும் எலும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு ஏற்ப என்ற ஆன்றோரின் வார்த்தைக்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. ஓகேண்ணா, இப்ப நீங்க படிக்க போறீங்கண்ணா. அது ஓகேண்ணா, படிக்க ஆரம்பிக்கலாம்ண்ணா. மாணவர்கள் நினைத்தால் ஓகேண்ணா, இதுல இருந்து படிக்க ஆரம்பிங்கண்ணா. சிறுமி மேரி மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். தனது தோழி ஓடி வந்தாள். ஓகேண்ணா, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா வார்த்தைகளை கவனிங்க. ஒரு நிமிஷம் வார்த்தைகளை கவனிங்க. சில சமயங்கள்ல ஏற்கனவே நீங்க படிச்ச மாதிரி இருக்கும், ஆனா வேற வார்த்தையா இருக்கும். டக்கு நீங்க அதை சொல்லிடுவீங்க. அப்போ என்னென்ன எழுத்து இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க பொறுமையா கூட படிங்க, ஒரு 2-3 கதை வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேகம் தானாவே வந்துடும். ஓகேண்ணா, 3வது லைன். தோழி அவளிடம் காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். அப்போது மேரியின் வீட்டு மாட்டு தொழுவத்தில் ஒரே கும்பல். ஓடி சென்று பார்த்தால் அவர்கள் அவர்கள் கண்ட காட்சி கல்லிஞ்சையும் கசிந்துருகச் செய்வதாக இருந்தது. சரி. கன்றை இயன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளியே வந்ததால் வந்திருந்த கழிவின் நிறைய நெகிழி குப்பைகள்
காணப்பட்டன. ஓகே. அந்த நெகிழியால் தான் ம். இறப்பு ஏற்பட்டதாக ஆ. கால்நடை மருத்துவர் ம். கூறிக் கொண்டிருந்தார். ஓகேண்ணா. அடுத்த லைன் படிங்கண்ணா. தே- தேவை வே வேதனையோடு ஆ. வேதனையுடன் ம். பள்ளி சென்றேன். சென்றனர். சென்றனர். ஓகேண்ணா. மேரியும் ம். மாரியும் ஓகே. சோகமாக ம். அமர்ந்திருந்தன. இருவரையுமே அழைத்து ஓகே. ம். காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர். ஓகேண்ணா. அடுத்து பிறகு ம். நகிலினை ம். பற்றி பாடம் பயன்படுத்துவதால் ஓகே. பல பல தீமைகள் ம். ஏற்படுகின்றன. ஓகே. மட்காத ம். மக்காத ஆமா. இப்ப படிக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப மட்காதன்னு இருக்கு. ஆனா நம்ம படிக்கும்போது மக்காத அப்படின்ற மாதிரி படிப்போம். ஓகேண்ணா. மக்காத அப்படின்றது மாதிரி கூட நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து சொல்லுங்கண்ணா. மக்காத ம். இந்த ம். குப்பைகளால் ஓகே. சாக்கடைகளில் ஓகேண்ணா. நீர் தேங்கி ஓகே. துர்நாற்றம் ம். வீசுவதோடு ஓகே. ஈ மற்றும் ம். கொசுக்கள் ம். உற்பத்தியாகி ம். நோய் பரவுகிறது. ஓகேண்ணா. நெகிழினி குப்பைகளை ம். எரிப்பதால் ஓகே. ஓசோன் ம். படலம் ம். பாதிக்கப்படுகிறது. பாதிப்படைகிறது. ஓகேண்ணா. அடுத்து இதனால் ஓகே. சூரியனின் ம். புற ஓகே. ஊதா ம். கதிர்கள் ஓகே. நேரடியாக ஆம். நம்மை தாக்குகிறது. ஓகேண்ணா. இதனால் ம். தோல் நோய்கள் ம். ஏற்படுகின்றன. ஓகேண்ணா. தோல் நோய்கள் ஆம் என்று விளக்கினார். ஓகேண்ணா. அடுத்து இதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை ஆம் விட்டு ஓகே. செயலில் இறங்குவோம் ஓகே என்றார். பள்ளியில் நலம் காக்கும் பள்ளி ஓகே மேலாண்மை
வினை ம் கூட்டி ஓகே நெகிழினி பற்றிய தீமைகளை ம் எடுத்துரைத்தார். ஓகேண்ணா, அருமையா படிக்கிறேன், நல்லாவே டெவலப் பண்ணிட்டீங்க. கரெக்ட் தானா? அடுத்து படிங்கண்ணா. இதுல இருந்து ஆசிரியர்கள் ஓகே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஓகே மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஓகே ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கேட்டு நெகிழினி விழிப்புணர்வு பேரணி நடத்த ஓகே இதுல இருந்து படிங்கண்ணா. தீர்மானம் நான் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? இப்ப தெரியுதுங்களா? ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. இப்போ தீர்மானம் சரிங்கண்ணா. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஓகே ஏந்தி வாசகங்களை ஓகே கூறிக்கொண்டே ஓகே கிராமத்தின் தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். ஓகேண்ணா, இது படிங்க. இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பிரசவங்களையும் பொதுமக்களிடம் கொண்டு கொடுத்தனர். நெகிழியின் தீமையை எடுத்து உரைத்தனர், எடுத்து கூறினர். ஓகேண்ணா, அடுத்து மேலும் ஒவ்வொரு மாணவர்களும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு அதை ஊரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். ஓகேண்ணா, உள்ளூர் மக்களிடம் கடைகளில் துணி பைகளை அதை ஊக்குவிக்கின்றனர். ஓகேண்ணா, அடுத்த லைன் படிங்க. எறும்பும் ஊரும் கல்லும் தேயும் ஓகே என்ற ஆன்றோரின் ஓகே
ஓகேண்ணா, இப்ப கேக்குதுண்ணா உங்களுக்கு? கேக்குதுங்க. ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. ஆன்றோரின் ம். ஆன்றோரின் வாக்குக்கு ஏற்க ஏற்ப. ஓகே. சிறு ஆம். பிள்ளைகள். பிள்ளை ஊர் நெகிழியற்ற ம். ஊராக மாறி வருகிறது. ஓகேண்ணா, அருமையா படிச்சிட்டீங்கண்ணா. நல்லாவே டெவலப் ஆயிட்டீங்க. இன்னும் ஒரு 4-5 கதையை மட்டும் படிச்சாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த பாடத்துக்கு போலாங்களா? போலாங்க. ஓகேண்ணா.